வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, இன்றைக்கு 37வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்னா, வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிற்கு தனது மாமாவின் ஆத்மா பயமுறுத்தி தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது என்பது தாங்க 37வது எபிசோடாக இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சம்பவம் எப்பொழுது மாதிரி திகிலாவும் விறுவிறுப்பாகவும் இருக்குங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2012 காலகட்டத்தில் நடக்குதுங்க. எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து சரியாக ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணனுடைய உறவுக்கார பெண்ணுக்கு நடக்குது. உறவுக்கார பெண்ணுன்னா அவங்க கிராமத்தில் தெருவில் பக்கத்து வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெருவில் உள்ள ஒரு பெண்ணுக்கு நடக்குது. அந்த பெண்ணுடைய பெயர் ஷாலினி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஷாலினியை பற்றி சொல்லணும்னா, அவங்க வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, ஷாலினி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஷாலினி பார்த்தீங்கன்னா வீட்லேயே தாங்க இருப்பாங்க. வேலைக்கு எங்கேயுமே அதெல்லாம் போகிறது கிடையாது. வீட்டிலே தான் இருப்பாங்க. வீட்டுகளை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஷாலினிக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் எதுவும் நடக்கலை. வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்குங்க. அவருடைய தாய் மாமன் இருப்பாங்கள்ல, அவங்க குடும்பத்துக்கும் ஷாலினியோட குடும்பத்துக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி வருதுங்க. சண்டை ஓரளவுக்கு பயங்கரமான சண்டையாக தாங்க வருது. சொத்து பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சண்டை வருதுங்க. அதனாலயே 2 குடும்பத்திலையும் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க. எந்த ஒரு விசேஷம் ஆனாலும் சரி, எந்த ஒரு கெட்ட காரியம் இருந்தாலும் சரி, தகவலும் சொல்றது கிடையாது. இவங்களும் அங்கே போகிறது கிடையாது, அவங்களும் இங்கே வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2-3 வருஷமா இப்படி தான் போயிட்டு இருக்கு. இவங்க ஷாலினி வீட்டுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாலினியோட மாமா இறந்துட்டதா ஒரு செய்தி வருதுங்க. இவங்ககிட்ட ஷாலினியோட மாமா குடும்பத்திலிருந்து ஷாலினி வீட்டுக்கு சொல்லலைங்க. சும்மா தெருவு முறையில் யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி உங்க மாமா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா கிட்டையும் உங்க தம்பி இறந்துட்டாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, சரி நம்ம நல்ல காரியத்துக்கு போகலைனாலும் இது மாதிரி கெட்ட காரியத்துக்கு போகணும், சொந்த தம்பி ஆயிடுச்சே சொல்லிட்டு இவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அவங்க தாய்மாமனோட மனைவி பயங்கர சண்டை போடுறாங்க. போய் பார்த்துட்டு இவங்க அங்கே கூட நிற்கல, உடனே கிளம்பி வந்துடுறாங்க. இது நடந்து 2 வருஷம் காலம் மேலே ஆகுதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஷாலினி வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஷாலினி மட்டும்தான் வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்காக காலையில் கொல்லை பக்கம் போயிருக்கிறாங்க. அங்கே கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை ஓலையை பின்னி நரைச்ச மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த நரைச்சக்குள்ளதை போய் தான் இவங்க ஜாமான் வளர்க்குறது, குளிக்கிறது, போகிறது, மற்ற யூஸ்லாம் பண்ணிக்குவாங்க. தென்னை நரைச்சைக்கு உள்ளே போகும் பொழுது யதார்த்தமாக ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு ஆள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டோட கொல்லை கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. யாரா இங்கே நம்ம வீட்டு கொல்லையில் நிற்கிறாங்களே ஆன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்படி கவனிக்கும் பொழுது அவங்க தாய் மாமன் மாதிரியே இருக்குங்க. இவர் ஏனத்தெல்லாம் கழுவிட்டு என்ன அந்த மாமா இங்கே நிற்கிறாரு, ஏன் சண்டை தான் இவ்வளோ நாள் தான் வராம தானே இருக்காரு, ஏன் இப்போ இங்கே நிற்கிறாரு ஆன்னு சொல்லிட்டு ஷாலினியும்
அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தாங்க ஒரு விஷயமே டக்குன்னு இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மாமா இறந்து போய் 2 வருஷம் ஆகுது. இப்போ இங்கே நிற்கிறது யாருங்கிற மாதிரி அப்போ தாங்க ஷாலினிக்கு ஞாபகம் வருது. என்னடா அது, நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா, இல்லை நம்ம பார்த்தது என்னன்ட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பங்க. நம்மளுக்கு அப்படி தோணியிருக்காங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு மறுபடியும் வெளியில் போகாமல் அவங்க பின்பக்கம் வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நின்றுக்கிட்டே அந்த நின்ன இடத்துல பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லைங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது, நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் அங்கே இல்லையே ஆன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது நம்மளுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை ஆன்னு சொல்லிட்டு மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு எப்பொழுதும் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அவங்கவுங்க படுக்க போகிறாங்க. ஷாலினிக்கு நைட்டு ஆனால் ஒரு பழக்கம்னா கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு போகிறாங்க, கை காலெலாம் கழுவிட்டு இருக்காங்க. அதாவது கீழே குமிஞ்சி கை காலெலாம் கழுவிக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு இப்படி ஏந்திரிச்சு நிமிர்ந்து இருக்கிறாங்க. அங்கே அவங்க பார்த்த சம்பவம் அவங்களுக்கு இதய துடிப்பே நின்று போகிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே குமிஞ்சி டக்குன்னு அவங்க நிமிரும் பொழுது அவங்க மத்தியானம் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு அவங்க மாமா மாதிரி உருவம், அந்த மாதிரி உருவத்தில் வெள்ளை வேட்டி சட்டை மட்டும் தான் தெரியுது. மற்றபடி அந்த இருட்டில் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. கரெக்டாக மூஞ்சிக்கிட்டு அந்த உருவம் ஒன்று இருக்குங்க. இவங்க பயங்கரமாக கத்தி இருக்கிறாங்க. அவங்க அம்மா உடையாறாங்க, அம்மாவும் அப்பா உடையாறாங்க. என்னடா பிள்ளை இப்படி இப்போதான் கை கால கழுவு போனிச்சு, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் ஓடி போய் அவங்க 3 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த ஓலை நிறைச்ச கட்டியிருக்காங்களா, கை கால கழுவுனாங்களா, அந்த இடத்துல கீழே உட்காந்துக்கிட்டு மூஞ்சை மூடிக்கிட்டு பயங்கரமாக கத்தி இருக்கிறாங்க. என்னம்மா என்னன்னு கேட்டேன்னா வாயிலேருந்து பேச்சே வரலங்க. ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஏதோ பார்த்து பயந்துருக்கு புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கை தாங்கலாம் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அப்பயும் கேட்குறாங்க, என்னமாச்சுன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. வீட்டில் கொஞ்சம் திருநீரை எடுத்து பூசி விட்டுட்டு மேலாம் வீசி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. மத்தியானம் இந்த மாதிரி மாமா அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு அப்படி தான் தோணுதாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நான் கை கழுவும் போது அதே மாதிரி உருவம் என் மூஞ்சிக்கு நேராக போணுச்சு. என்னன்னா அதை பார்த்துட்டு தான் பயங்கரமாக கத்திட்டேன் அப்படி சொன்னோன்னா, சரி நம்ம போயிட்டு நாளைக்கு ஏதாவது கோயிலில் போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் திட்டுறாங்க. அவன் தான் சண்டை போட்டுட்டு போனானே வந்தானே, எதுக்காக இங்கே போகிறான் திட்டுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இந்த மாதிரி திட்டிட்டு படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் பலன்னு விடியுது. அவங்க அம்மா அப்பாவும் வேலைக்கு விவசாய வேலை தான் பார்க்குறாங்களா, விவசாய வேலைக்கு கிளம்புறாங்க. ஷாலினியும் பார்த்தீங்கன்னா எப்பொழுது மாதிரி அவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க. சாயந்தரம் ஆகுது. இதே மாதிரி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஷாலினிக்கு தோணுச்சுன்னா ஏதோ கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நைட்டோட முடிஞ்சு போச்சுங்கிறனால எந்த ஒரு கோயிலுக்கும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறாங்க. 1 வார காலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுது மாதிரி அன்னைக்கு நைட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு ஷாலினி படுத்துருக்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள் உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் யாரோ உட்காந்து இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க. இவங்க அரை தூக்கத்தில் ஏந்திரிச்சு பக்கத்தில் யாரோ உட்காந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்தில் உட்காந்து நம்மளை பார்க்குறாங்களா ஆன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக இப்படி படுத்து இருக்கிறவங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவங்க கால் மாட்டில் அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டின அந்த உருவம் அப்படியே உக்காந்த மாதிரியே இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்லா கூர்ந்து கண்ணெல்லாம் கசக்கிட்டு நல்லா கூர்ந்து கவனிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அப்படிதான் தெரியுது. ஆனா முழுசா கை காலு முகம் எதுவுமே தெரியலங்க. இது என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயுமே பயங்கரமா கத்தி இருக்கிறாங்க. கத்துனோன்னு டக்குன்னு அவங்க அம்மா அப்பெல்லாம் ஏந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டோம்னா, அங்க பாரு நிக்கிறாங்க பாரு யாரோ ஆங்கிற மாதிரியே இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குங்க. என்னடா இது, நம்ம பொண்ணுக்கு இதே மாதிரி நைட்டு அரண்டு கத்துறாளே, சரி அன்னைக்கே இது மாதிரி தான் நடந்துச்சு, நம்ம ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது முடிவு போட்டு வந்திருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம காலையிலேயே விடிஞ்சோன்னே அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துருன்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சோன்னே அந்த பொண்ணுகிட்ட ஏன் நைட்டு ஃபுல்லாக அரண்டுக்கிட்டு கிடந்தா என்ன ஆகுதுன்னு கேட்டோன்னா, என்னன்னு இல்லாமல் யாரோ பக்கத்தில் அதே மாதிரி அன்னைக்கு பார்த்த மாதிரியே வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் கத்துனேங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி இன்னைக்கு நம்ம சாயந்தரம்
சாயந்தரம் போய் ஒரு முடிகயிறு போட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் முடிகயிறு போடுவாங்களே பூசாரிகள், அந்த மாதிரி அந்த கோயிலில் போயிட்டு பூசாரிகிட்ட கேட்கும் பொழுது அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு, இல்லை உங்கள் பொண்ணு வந்து எதை பார்த்து பயந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை, கயிறு கட்டினா கொஞ்சம் சரியாகி போயிடும் அங்கிற மாதிரி அவரும் இந்த மாதிரி சொல்லிட்டு கயிறை கட்டி அனுப்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படியே ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு பார்த்தீங்கன்னா தானாகவே அருந்து கீழே விழுந்துருக்குங்க. இவங்களும் அதை கவனிக்கல. ஒரு 2-3 நாள் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பாவும் சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவங்களும் மனத்தில் நினச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க பெரிய பிரச்சனையே அங்கே நடக்குது. ஷாலினிக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி இருந்திருக்குங்க. என்னடா அது உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்குது நினச்சிட்டு இவங்களும் மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. எப்பொழுது மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுக்கிறாங்க. நல்லா தூங்கி இருப்பாங்க. எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாலினியோட அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குதுங்க. என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா யாரோ சண்டை போடுற மாதிரி பயங்கரமா சவுண்டு கேட்குது. சரி யாரோ தெருவில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த லைட்டு வெளிச்சத்துல ஷாலினியை காணுங்க. சரி இந்த மாதிரி சண்டை நடக்கிறதுனால நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு இருக்கா அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் பொறுமையாக எழுந்திரிச்சு யார் இந்த நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா ஆன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இவங்க வெளியில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பேர் அதிர்ச்சி ஆகுதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக கிழக்கையும் மேற்கையும் நடந்துக்கிட்டு கத்திக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு நடந்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி தாங்க. அந்த அம்மாவோட பொண்ணு தாங்க. இவங்களுக்கு பேர் அதிர்ச்சியில் ஓடுறாங்க. என்னடா நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறாளே ஆன்னு சொல்லிட்டு அந்த செயல் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஏதாவது ரொம்ப ஆவேசமா பயங்கரமா கத்திக்கிட்டு மேற்கையும் கிழக்கையும் பாக்குறாங்க. அவங்க தெருவில் உள்ள ஆள்கள் எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. யாராவது பிடிக்க போனா அவங்களால பிடிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷத்துல கத்திக்கிட்டு பயங்கரமா இருக்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க டக்குன்னு அவங்க அப்பாவும் வந்துட்டாருங்க. வந்து ஓடி போயிட்டு பிடிக்கிறாங்க. அவங்க 2 பேராலையும் பிடிக்க முடியலங்க. பிடிச்சி ஒரு தள்ளுதணும் 2 பேருமே ஒரு அடி அந்த பக்கம் போயிட்டு கீழே விழுகிறாங்க. டக்குன்னு ஏந்திரிச்சு பக்கத்துல அவங்க உறவுக்காரவங்களாம் டக்குன்னு பிடிச்சி அந்த பொண்ணை கைகாலெல்லாம் பிடிச்சி தூக்குறாங்க. ஒரு 4-5 பிடிக்கிறாங்க. பெண்ணை வந்து பெண்ணு மாதிரி இல்லைங்க, ரொம்ப ஒரு 10 பேர் சேர்ந்து பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பலம் அதிகமா இருக்குங்க. இவங்க 4-5 பேரால பிடிக்க முடியலங்க. அந்த 4 பேர் பிடிச்சாலுமே வீசுதுங்க. ஒரு அடிக்கு அந்தாண்ட போய் விழுவுறாங்க. விழுந்தோன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்து இருக்குங்க. இன்னும் 2 பேர் சேர்ந்து பிடிச்சி கைகள்லாம் பிடிச்சி மல்லு கட்டி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு கைகள்லாம் பிடிச்சி அடக்கி பாக்குறாங்க. ஒன்னும் ஆட்டங்களாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு கதவெல்லாம் உடைச்சிக்கிட்டு என்னை வெளியில விடுங்க, என்னை கூப்பிடுறாங்க, என்னை வெளியில விடுங்க, நான் போறேன் அங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷத்துல பயங்கரமா கதவெல்லாம் போட்டு உடைச்சோன்னு இவங்க வீட்டுல இருக்கிற கொஞ்சம் திண்ணூரை எடுத்து சாமி கிட்ட வேண்டி பூசுறாங்க. அந்த திண்ணுக்குமே அந்த ஆக்ரோஷம் அடங்காம ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணுதுங்க. எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. என்னடா அது இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷத்துல இது பண்ணுது போன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு யாருமே சரியா தூங்கலாங்க. எல்லாருமே அது தெருவில் உள்ளவங்களே எல்லாருமே அங்க அந்த அவங்க வீட்டு வாசல்ல தான் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு இவங்க அம்மா அப்பா டக்குன்னு வெளியில வந்துட்டாங்க. ஷாலினி என்ன பண்றாங்க, கதவெல்லாம் பயங்கரமா உடச்சிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அவங்களாவே அந்த ஆக்ரோஷம் அடங்கின மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க. எந்த ஒரு சவுண்டும் இல்லை. அவங்களாவே அப்படியே மயங்கி விழுந்துருக்குறாங்க. இவங்களும் ஓடி போயிட்டு பார்த்துட்டு அவங்க படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஷாலினியோட அம்மா அப்பா 2 பேருமே தூங்கல. விடிய கண்ணை முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம பொண்ணு எங்கேயாவது வெளில போயிடுமோங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா விடியுது. ஷாலினி ஏந்திரிச்சா டக்குன்னு ஏந்திரிச்சு மற்ற வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. இவங்க ஏந்திரிச்சு பார்த்து அப்படியே விருகுன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஏந்திரிக்கல, அந்த படுத்த இடத்த விட்டு ஏந்திரிக்கல. அம்மா போய் கேட்குறாங்க என்ன உடம்புக்கு என்ன செய்யுது போதுன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவங்க அம்மாவை ஒரு மாதிரி முறைக்க பாக்குறாங்க. எதுவுமே சொல்லல. கீழே குமிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க. இவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அவங்க ஊருக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு தர்கா ஒன்று இருக்குங்க. அந்த தர்காவில் போயிட்டு நம்ம என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறது, இவங்களை பார்த்து அப்படியே முறைக்க பாக்குறது. பக்கத்துல உள்ளவங்க யார் வந்து பார்த்தாலுமே ஆல்ரெடி அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் பெரிய கண்ணா தான் இருக்குனால உருட்டி பாக்குறது. எல்லாருக்குமே அந்த பொண்ணை பார்த்தாவே பயங்கர ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரியும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இதனாலேயே பக்கத்துல கிட்டக்க போறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. இப்படியே இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு பொழுது போதுங்க.
ஆகுதுங்க, நைட் ஆகுது. இவங்க தர்காவுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கெல்லாம் சைலண்டாக ஏறுறாங்க. நைட்டு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருந்துச்சுல, ரொம்ப யாருமே பிடிக்க முடியலங்கிறதுனால அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற அவங்க உறவுக்கார பசங்க 8 பேரை அழைச்சிக்கிட்டு இந்த ஆட்டோவிலேயே எல்லாருமே அந்த தர்காவுக்கு போகிறாங்க. தர்கா இந்த என்ட்ரன்ஸில் நுழையும் போது கைகள்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்குங்க. இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நெருக்கி பிடிச்சிருக்கிறாங்க. கிட்ட நெருங்கணுன்னு நான் வீட்டுக்கு போகணும், இங்கே நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு போகணும், நான் இங்கே வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க. இறங்கு நம்ம போவோம் அதனால நான் இறங்க மாட்டேன், வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரியே தாங்க சொல்லியிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்குங்க. இவங்க 4 பேரும் மல்லு கட்டி வெளியில் இழுத்து வச்சுட்டாங்க. வெளியில் இழுத்து வச்ச அடுத்த செகண்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த 4 பேரையும் பிடிச்சி தள்ளணுன்னு 4 பக்கமும் போய் செதறி விழுந்திருக்காங்க. 4 பசங்களும், அதாவது 4 பசங்களும் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல வாட்ட ஜாத்தமான இருக்கிற இளைஞர்கள் தான். அவங்களே தூக்கி வீசுற மாதிரி தொப்புன்னு போய் விழுந்திருக்காங்க. டக்குன்னு இவங்க ஓடி போய் 8 பேரும் போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே போட்டு பிடிச்சி கொண்டு போறாங்க. என்ன விடு, நான் போறேன், விடுங்கன்னு எல்லாருமே டக்குன்னு விட்டுட்டாங்க. விட்டு அடுத்த செகண்ட் ஆட்டோவில் தானே இறங்குனாங்க. அந்த ஆட்டோவை டக்குன்னு பிடிச்சி தூக்கி இருக்குங்க. தூக்கி டக்குன்னு கீழே போட்டோன்னு எல்லாருமே மிரண்டு போய் அப்படியே பார்த்துருக்குறாங்க. கூட வந்தாலும் மிரண்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி அந்த தர்காவுக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்னடா இந்த பொண்ணுக்கு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க பார்த்தீங்களா. டக்குன்னு உடியாந்து கையில் தண்ணி எடுத்து சாலினி மேலே தெளிச்சோன்னே ஒரு மாதிரி ஆக்ரோஷமா குறைஞ்ச மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குங்க. கை தாங்கலாம் பிடிச்சி குறிப்பிட்ட இடத்துல உட்கார வச்சு அவரு என்னென்னமோ மந்திரம்லாம் சொல்லி மேலே தண்ணி தெளிச்சோன்னு, நீ யாரு, என்ன, ஏன் இந்த பொண்ணு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க என்னன்னு கேட்டோன்னா வாயை திறக்கவே இல்லைங்க. மந்திரம்லாம் பயங்கரமா ஓதுறாருங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் தெளிச்சோன்னே ஒரு மாதிரி கைகள்லாம் முறுக்கிக்கிட்டு அப்பதாங்க சாலினி வாயாலேயே ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. ஒரு மாதிரி கம்பீரமா உட்காந்துக்கிட்டு சாலினியோட அம்மாவை பார்த்து, நான் யாருன்னு தெரியுமா ஆன்னு கேட்டு, நான் தான் கண்ணையன், என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆச்சரியத்துல பாக்குறாங்க. என்னடா அது நம்ம அண்ணன் பேரை சொல்றாளே ஆன்னு சொல்லிட்டு பாய் கேட்கிறாருங்க. நீ யாரு, என்ன, எதுக்கு இந்த பொண்ணு மேல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு கேட்டவன சாலினியோட உடம்புல அந்த ஆத்மா சொல்லுதுங்க, அந்த நிக்கிறாளே அது என்னோட தங்கச்சி, நான் இறந்து 2 வருஷம் ஆகுது. சரி, எதுக்காக இந்த பொண்ணு உடம்புல அவஸ்தைய கொடுத்துட்டு இருக்க, உன் தங்கச்சியோட பொண்ணு தானே, ஏன் அவஸ்தை கொடுக்குறோன்னு அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தானா வரல, என்ன ஏவி விட்டாங்க, இந்த குடும்பம் மேலும் மேலும் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஏவி விட்டு இருக்காங்க சொன்னோன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, இந்த மாதிரிலாம் யாரா பண்றது போறது ஆன்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது பாய் கேட்கிறாரு, யாரு ஒன்னு ஏவி விட்டது, என்ன யாரு ஆன்னு கேட்டோன்னா, நான் அதை சொல்லக்கூடாதுன்னு இவரு ஒரு சில மந்திரம்லாம் சொல்லி தண்ணி தெளிக்க சாலினி வாயாலேயே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாய்மாமன் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய மனைவி தாங்க இந்த வேலையை செஞ்சது. எப்படின்னா, இவரு இறக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனைன்ட்டு ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா, அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை வந்திருக்குங்க. அதனால அந்த பிரச்சனை அதிகமானோன்னு 2 பேருமே பேச்சுவார்த்தை இல்லாம அப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவரு இறந்து போயிருக்காரு. அந்த சொத்து இவங்க கைக்கு வரணுங்கிறதுக்காக அந்த குடும்பம் சுத்தமா இல்லாம போனாதான் அந்த சொத்து நமக்கு வரும்ங்கிற ஒரு காரணத்தினால இவங்க தாய் மாமாவோட மனைவி தன்னுடைய வீட்டுக்காரரைய வச்சு அந்த குடும்பத்துல யாரு சாலினியோட குடும்பத்துல ஏவி விட்டுருக்காங்க. சாலினி வாயாலேயே அந்த உள்ள இருக்கிற அவங்க ஆத்மா சொல்லுதுங்க. பாய் என்ன சொல்றாரு, இந்த ஏவி விட்டதை நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திரம்லாம் சொல்லி அடுத்த வாரம் இதே மாதிரி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிகரை கட்டி அனுப்பி விடுறாருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பழைய மாதிரி இல்லை. சாலினியை பார்த்தாவே எல்லாருமே பயப்படுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மறுவாரம் சாலினியை அந்த தர்காவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, பழைய மாதிரிலாம் இல்லை, இந்த ஒரு வாரம் ரொம்ப அமைதியாக தான் இருக்கு, ஆனால் அப்பப்போ ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வர மாதிரி இருக்கு, டக்குன்னு அமைக்கிறது சொன்னோன்னா அதெல்லாம் தாயத்தை கட்டியிருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க உட்கார வச்சு ஒரு சில மந்திரம்லாம் மோதி அந்த ஏவி விட்ட ஆத்மாவை முழுவதுமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த பாய் கேட்கறாங்க, சாலினியோட அம்மா கிட்ட கேட்கறாங்க, இந்த ஏவலை ஏவி விட்ட ஆவியை அவங்களுக்கே திருப்பி அனுப்பலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாங்க, அவங்க தீங்கு நினைச்சாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் அது மாதிரி நினைக்க கூடாது, வேண்டாம், எங்க குடும்பத்துக்கும் எங்க பொண்ணுக்கும் எங்களுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாம இருந்தா போதும், மற்றபடி அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அங்கிற மாதிரி சொன்னோன்னு அதே மாதிரி அந்த பாய் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில மந்திரங்கள்லாம் ஓதி அந்த ஆத்மாவை வெளியில அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும்
போயிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஷாலினிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிட்டு தாங்க இருக்கு. தாக்கத்துலேருந்து இன்னும் வெளியில் வரலங்க. அதுக்கப்புறம் ஷாலினிக்கு திருமணம் வயது வரும் பொழுது திருமணம் தடைப்படுதுங்க. ரொம்ப வருஷமாகவே தடைப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா ஷாலினியை பெண் பார்க்க வரும் பொழுது இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது சம்பவத்தையும் சொல்கிறாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகிறதையும் சொல்கிறதுனால திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுதுங்க. இதே மாதிரி ரொம்ப வருஷம் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு தாங்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்ததுனால ஷாலினிக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருதுங்க. கொஞ்ச நாள் ஆகியிருக்குங்க. ஆன பிறகு இவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மக்கிய நாள் இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருந்திருக்குங்க. இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்கிற மாதிரி ஷாலினியோட கணவர் வீட்டு சைட்லேருந்து சாமியாடி குறி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை போய் பார்க்குறாங்க. அவங்களும் சாமியாடி குறி சொல்லும் போது அப்போ நடந்து எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த தாக்கம் தாமா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே ஆயிட்டு இருக்கு. உனங்க இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த தாக்கம் தான் காரணம். நீ கொஞ்ச நாள் உங்கள் வீட்டுக்கு போகாம இரு. அப்படி போனாலுமே அங்க தங்கக்கூடாது. போயிட்டு 1 மணி நேரம் இருக்கிறியா, உன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்துடணும், உன்னுடைய வீட்டில் தங்காதங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஷாலினியும் வீட்டுக்கு போனாலுமே சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தங்கிட்டு உடனே அவங்க கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியே இருந்தோன்னே கொஞ்ச நாளில் குழந்தையும் பிறந்துருச்சுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா வீட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. ஒரு செய்தியை காதில் வாங்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஏவி விட்டாங்க பார்த்தீங்களா, குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க குடும்பம் சுத்தமாக அழிஞ்சு போகணுங்கிற மாதிரி ஏவி விட்டாங்க பாத்தீங்களா. அவங்களுடைய ஷாலினியோட மாமா மனைவி அவங்களுக்கு அங்க என்ன நடந்துருச்சுன்னா 2 கைகால்களும் செயல் இழந்து போயிருக்குங்க. அவங்களுடைய தேவைகளே அவங்களால செஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலை ஆயிருக்குங்க. சாப்பிட முடியல, மற்ற விஷயங்கள் எதுவுமே செஞ்சிக்க முடியல, படுத்த படுக்கையா இருந்து அவங்களும் ஒரு கட்டத்துல இறந்தே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கிறாங்க. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, திணை விதைப்பவன் திணை அறுப்பான், வினை விதைப்பவன் வினை அறுப்பான்ங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குங்க. அதே மாதிரிதான் இந்த சம்பவத்துல அவங்க கெட்டதை நினைச்சு பண்ணும் பொழுது அந்த கெட்டது அவங்களுக்கே நடந்து இறந்தும் போயிருக்கிறாங்க. இவங்க வந்து வேண்டாம், நல்லபடியா இருக்கட்டும், எங்களை விட்டு போனா போதும்ங்கிற மாதிரி இவங்க நினைச்சனால இவங்களும் நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம வாழ போறது கொஞ்ச காலங்கள், அதனால எந்த ஒரு தீங்கும் நினைக்காம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேங்க. இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட பகிர்ந்த கண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.